இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுரேஷ் ராஜா ஈரோடுல இருந்து எழுதியிருக்காரு. அவருக்கு 2 வருஷமா மூச்சு திணறல் இருந்துச்சா, நைட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு தான் தூங்கணுமா. அவர் நம்பிக்கை டிவி பார்த்துட்டு அம்மாட்ட நான் 3 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன், 3ஆம் நாள்ல இருந்து ஆண்டவர் இந்த மூச்சு திணறலிருந்து விடுதலை கொடுத்தாரு, கர்த்தரை நாம் மகிமைப்படுவதான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக வரவங்க நிகழ்ச்சியும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தி ஜெபமும், அதே போல் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப்பில் வாக்குத்தத்த ஜெபம் ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லா கூடு பத்திரிக்கை, ஆவிக்குரிய பத்திரிக்கை வெளியிடுகிறோம். உங்களுக்கு அந்த பத்திரிக்கை வேண்டுமென்றால் எங்களுக்கு ஃபோனில் சொன்னீங்கன்னா, அட்ரஸ் தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அது உங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவாக காணப்படும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளருவதற்கு அது மிகுந்த புரோஜனமாக இருக்கும். தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை 11வது வருஷத்துலேருந்து நடக்கிறது. இதுக்கு காணிக்கை என்று ஆண்டவர் புக்கில் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்கள் போடுறதில்ல. ஆனால் ஆண்டவர் இதுவரையும் விசுவாசத்தில் இந்த ஊழியத்தை, டிவி ஊழியங்களை, யூடியூப் ஊழியங்களை, பாடல் ஊழியங்களை, புக்கு ஊழியங்களை சந்தித்து வருகிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கொடுக்குறீங்க, கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நீங்களும் உங்களுடைய பங்கு இருக்கும்படி மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தானத்திலேயே பெரிய தானம் சுவிசேஷ தானம் தான். வயிற்றுக்கு பசியாக இருந்தால் அது எல்லா ஜாதியர் எல்லா மதத்தினரும் கொடுத்துருவாங்க. அனாதையில் வச்சுருக்காங்க, முதியோர் இல்ல வச்சுருக்காங்க, சிறுவர் இல்ல வச்சுருக்காங்க. அங்கே போய் விட்டாவே அவங்க எல்லாம் படிக்க வச்சுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த சுவிசேஷ தானம் பண்ணுவதற்கு விசுவாசிகளும் ஊழியர்கள் தான் முன்வர வேண்டும். அவிசுவாசி வர முடியாது இல்லையா? நீங்கள் உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரே, இந்த மீடியா தான் உலகெங்கிலும் போகும். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஊழியர்களும் உலகத்தில் எல்லா நாடுகளும் போய் வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு போய் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த உலக சுற்று வாலிபனாக மீடியா ஒன்று தான் என்ன செய்து போகுது. ஆகவே இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் மனமுவந்த காணிக்கையினாலும் நீங்கள் எப்போது உதவி செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை உதவி செஞ்சீங்க, ஜெபத்தினாலும் பணத்தினாலும் உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த ஜெபிக்கிற உள்ளங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவிக்கிறேன். நீங்கள் கோடான கோடி பெருகுவீர்களாக என்று வாழ்த்துகிறேன். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. அபிஷேக நதி பாய்வதாக. இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் அபிஷேகம் இறங்கி நுகங்களை முறித்து போடுவதாக. ஓராக அதிகா பாபா லாபா இந்த தேவ செய்தி நல்ல நிலத்தை விதைக்கப்பட்ட விதையாக இருந்து 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. வசன பொறிக்கு பிசாசை இயேசு நாமத்தை சபிச்சு பார்த்து அழுகிறோம். எங்கள் கண்களை திறப்பதாக. ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தை எங்கள் மனக்கண்ணை திறப்பதாக. லீதியால் உள்ள திறக்கப்பட்டதோடு எங்கள் ஒவ்வொருடைய உள்ளம் திறக்கப்படுவதாக. பேசுவது நீங்களல்ல, உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியினர் பேசுமையா, காதுள்ளவர்களாய் நாங்கள் கேட்குறோம். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு பொருத்தனை ஜெபத்தின் வல்லமையை குறித்து பார்க்க போகிறோம். ஜெபங்களில் மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, சோத்திரத்தினாலே ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, காலை மாலை மதியம் என்று 3 வேளை ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, 21 நாள் உபாசவம், 40 நாள் உபாசவம், 3 நாள் உபாசவம், 7 நாள் உபாசவம், இரவு ஜெபம், இப்படி எத்தனையோ ஜெபங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கத்தான் செய்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விசேஷித்த ஜெபம், பொருத்தனையின் ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். அந்த பொருத்தனை ஜெபத்தின் வல்லமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் இதை தியானிக்க போகிறோம். லேவியாகமம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பொருத்தனை பண்ணப்பட்டவன் கர்த்தருக்குரியவன். நீங்கள் பிள்ளைகளை, மனிதர்களை பொருத்தனை பண்ணுறீங்களா, அவங்க கர்த்தருக்குரியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நீதிமொழியில் 20:25 சொல்லுகிறது, பொருத்தனை செய்த பின் யோசிப்பது கண்ணியாக இருக்கும் மனிதனுக்கு.
பொருத்தனை செய்து யோசிக்கக்கூடாது. பொருத்தனை பண்ணி அதை செலுத்துங்கள் இருக்கு. பொருத்தனை செலுத்தாட்டினா பாவம். என்னாகும் 30 அந்த பொருத்தனை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பிள்ளைகள் பொருத்தனை பண்ணி பெற்றோர் சம்மதிக்கிட்டானா அது செலுத்த வேண்டாம். அதே போல் மனைவி பொருத்தனை பண்ணி அது செலுத்த புருஷன் சம்மதி ஆயிட்டுனா அது செலுத்த வேண்டாம். ஆனால் அவன் அக்கிரமத்தை சுமப்பான்னு வேற எழுதுகிறாரு. மோசையை கொண்டு இந்த பொருத்தனை ஜெபத்தை குறித்து அங்கே என்னாகும் 30 அதிகாரத்தை நம்ம தெளிவாக நீங்கள் இப்போ படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளங்கிடுவீங்க. அதே போல் இங்கே நம்ம பார்க்குறோம், நாகும் 1:15 சொல்லுது, யூதாவே உன் பொருத்தனைகளை செலுத்து அப்படின்னு இருக்கு. சங்கீதம் 76:11 பொருத்தனை பண்ணி அதை என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு செலுத்துங்கள். சங்கீதம் 14 சொல்லுது, உன் வாய் சொல்லிய பொருத்தனையில் என்ன செய்யணும், செலுத்தணும். வாயினால சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நம்ம தேவன். நாம் வாயினால சொன்ன பொருத்தனைகளை கரத்தினால் என்ன செய்யணும், அதை செய்து முடிப்பது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் விரும்புவது என்னன்னா, பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பண ஆசை தான் எல்லாவற்றுக்கும் தீமை இல்லையா? ஆனால் பணம் உதவும். இந்த பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு நாடு வல்லரசாக இருக்கோ அதைத்தான் பெரிய நாடுங்கிறோம் இல்லையா? வேண்டிய இராணுவ இது எல்லாமே, அதாவது பொருளாதாரத்தை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய நிலைமையை நம்ம அறிகிறோம். வல்லரசு நாடாக இருக்குது. பணம் எல்லாவற்றிற்கும் தேவ பிள்ளைகளுக்கு உதவானா அதான் குறுக்கு வழியில் போகக்கூடாது. அந்த பொருளாதாரம் நமக்கு நல்ல செழிப்பாக இருப்பதற்கு, சந்ததி சந்ததியாக பொருளாதாரத்தில் பெருகுவதற்கு அங்கே யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். 28 அதிகார ஆதியாகமத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண உணவு உடுக்க உடையும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணா நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரு எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன், தசமபாகத்தை கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணுறாரு. ஆபிரகாம் பொருத்தனை பண்ணாமையே தசமம் கொடுத்தவர். அவருடைய பேரனாகிய யாக்கோபு பொருத்தனை பண்ணி கொடுக்குறாரு. அப்படியாவது கொடுங்களேன் யாக்கோபு போல நீங்களும். தசமத்தை வஞ்சிக்கக்கூடாது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மல்கியாவில் நம்ம வாசிக்கிறோம். எதில் வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். தசமாவத்திலையும் காணிக்கலையும் தானே. காணிக்கையிலையும் தசமாவங்களை பண்டசாலை கொண்டு வாருங்கள், வானத்தின் பலகனியில் நான் திறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தருக்குரியதை நம்ம கர்த்தருக்கு செலுத்தணும். ராயனுக்குரியதை ராயனுக்கு என்ன செய்யணும், செலுத்தணும். எவனுக்கு வரியை செலுத்தணுமோ வரியை செலுத்தணும், எவனுக்கு தீர்வியை செலுத்தணுமோ தீர்வியை செலுத்தணும். கர்த்தருக்குரியதை செலுத்தணும். இங்கே கோலும் கையுமாக போகிறார் யாக்கோபு. தன்னுடைய தகப்பன் ஊர்ல இருந்து என்ன செய்கிறார், பதான் அரானுக்கு போகிறார். தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறார். அப்பொழுது அவர் ஒன்றுமே எடுத்துகிட்டு போல. அவருக்கு ஆடு மேய்க்க தெரியும், அதனால கோல் கொண்டு போகிறார் கையில். வெறும் கோலும் கையுமாய் போனேன். ஆனால் ஆண்டவர் என்னை 2 பரிவாளங்களாக இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்களுக்கு அப்படியே செய்வார். நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி அதை என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு செலுத்துங்கள். அவர் செலுத்தினாரா? செலுத்தினார். அவர் திரும்ப வரும்போது, அவர் இடையில போய்கிட்டு இருக்கும்போது இருட்டாயிடுச்சு. ஒரு இடத்துல கல் எடுத்து வச்சு படுக்கிறாரு. அங்கே ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அங்கே அவருக்கு காண்பிக்கிறாரு. வானத்துக்கும் பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது அவர் பார்க்குறாரு. அதுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அவர் அந்த கல்லுக்கு ஒரு வீடை கட்டி பெத்தேல்னு அதுக்கு என்ன செய்கிறாரு, பேர் வைக்கிறாரு. அந்த தூணுக்கு நான் திரும்ப சுகத்தோடு பலத்தோடு நான் வருவேனானால் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பொருத்தனையோடு விட போகிறாரு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 2 பரிவாளங்களாக திரும்ப வர பண்ணுறாரு. 32:10 ஆதியாகமத்தில் இருக்குது. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரம் இல்லை. நான் கோலுங்கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாளங்களை உடையவனானேன். பார்த்தீங்களா, ஒன்றுமில்லாமல் போய் 2 பரிவாளங்களை வர காரணம் அவர் தசமாவும் கொடுத்ததுனால தான். தசமாவும் காணிக்கை நீங்கள் செலுத்தி பாருங்கள். ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், நிச்சயமாக ஒருத்தரத்தை கடன் இருந்தாலும் செலுத்தி பாருங்கள். நாம் இந்த கடன் இருக்கும்போது 20-30 வருஷம் முந்தி கடன் இருந்துச்சு. அந்த மத்தியிலேயே நான் செலுத்தினேன். கர்த்தர் எனக்கு ஒரு கடன் இல்லாமல் இதுவரை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி பொருளாதாரத்தை நீங்கள் செலுத்தணும்னா பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தசம காணிக்கை செலுத்துவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் கோடீஸ்வரராக மாற்றுவது உறுதி. அடுத்து சந்ததி உருவாகணும். ஒரு குழந்தை கூட இல்லையா, ஒரு குழந்தை கொடுத்தா
நான் அதை ஆண்டவருக்கு கொடுப்பேன். அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். 1 சாமுவேல் 1:11 நம்ம வாசிக்க முடியும். அவள் ஒரு குழந்தையை பொருத்தனை பண்ணி ஒரு குமாரனை கொடுத்து அது உமக்கே தருவேனா. ஆண்டவர் 2 அதிகாரம் 21 சொல்லும்போது அவளுக்கு எக்ஸ்ட்ரா 3 குமாரர்களையும் 2 குமாரத்தையும் கொடுத்தார். அப்போ நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை சந்ததியை பெருக பண்ணுவது தான், பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவது தான் பொருத்தனை ஜெபம். பொருத்தனை ஜெபம் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும். ஒரு குழந்தை கூட இல்லாதுன்னு சொல்லாதீங்க. ஆணை பெண்ணை பெற்று பழகி பூமியை நிரப்புவீங்க. அது மாத்திரமல்ல, 3ஆவதாக வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணுங்க. நியாயாதிபதிகள் 11:30 அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு பொருத்தனவனே, தேவரே அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் என்னை நீ சமாதானத்தோடே திரும்ப இங்கே கொண்டு வருவீரானால் நான் வீட்டுக்கு வாசலில் வரும்போது எது எனக்கு எதிரையாக வருகிறதோ அதை உமக்கு பழி செலுத்துவேன், சர்வாங்கத்தான பழி செலுத்துன்னு பொருத்தனை வைக்கிறாரு. அதே மாதிரி செஞ்சாரா? தன்னுடைய ஒரே குமாரத்தை எதிர்த்து வந்தா அமலேக்கியரில் வெற்றி வாகை சூடிட்டு வர்றார். யாராலையும் ஜெயிக்க முடியல அந்த நாட்கள் அந்த அமலேக்கியரை. ஆனால் இவர் எப்தா பொருத்தனை ஜெபத்தினால வென்றார். உங்கள் எதிரிகளை வீழ்த்தணுமா, சத்துருக்கள் மேலே நீங்கள் ஜெயம் எடுக்கணுமா, அல்லேலூயா, பிசாசு மேலே நீங்கள் ஜெயம் எடுக்கணுமா, உலகத்தின் மேலே ஜெயம் எடுக்கணுமா, அல்லேலூயா, மாம்சத்தின் மேலே ஜெயம் எடுக்கணுமா, மாம்சக்கிரியின் மேலே ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை வாழ்நாளெல்லாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி செய்வார். கிறிஸ்துக்குள்ளே எப்பொழுது நம்மளை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம் தேவனாக இருக்கிறார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, சொத்திரிக்கிற துதிக்கிற ஆவியானவர் இறங்குவீராக. ரக்க தீகாலாபா பொருத்தனை ஜெபம், வல்லமையில ஜெபம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் என்னென்ன பொருத்தனை பண்ணுறாங்களோ அந்த பொருத்தனை அங்கீகரிப்பீராக. எப்தாவின் பொருத்தனையை அங்கீகரித்தவர், யாக்கோவின் பொருத்தனையை அங்கீகரித்தவர், அன்னாளின் பொருத்தனையை அங்கீகரித்தவர். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் பொருத்தனை பண்ணி அவரை நோய் கூப்பிடுன்னு சங்கீதக்காரன் பொருத்தனை அங்கீகரித்தவர். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இப்போ என்ன பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அந்த பொருத்தனைக்கு ஆமென்று பதில் தருவீராக. பொருத்தனை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ரக்க தீகாலாபாரபா அல்லேலூயா, ரகா லாபாரபா. தலைவலி நீங்கி போவதாக. அல்லேலூயா. கால் வலி அநேகர் பார்த்துக்கிட்டீங்க. கால் எலும்பு தேய்மானம், முதுகு வலி, எலும்பு தேய்மானம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கி போவதாக. கடன் நிறையா இருக்குது, எப்படி அடைக்க போகிறோன்னு நினைக்கிறீங்க? இந்த கடன்லேருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுகிறார். மனுஷன் வர விடுதலை ஆக்கினா மெய்யா விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா, ராகா தீகாபாபாலாபாரவா. ஒரே சோர்வு, ஒரே களைப்பு, வீசிங்கு, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கி போவதாக. வேலை, சரியான வேலை இல்லை, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரியான வேலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். திருமண தடைகளை உடைத்து திருமண காரியங்களை வாக்கிய பண்ணுகிறார். நிறைய பணம் வர வேண்டியது இருக்கு. அல்லேலூயா, கொடுத்த இடத்துல வரலை. வடக்கே வைத்திராதை தெற்கே கொடு என்று சொல்லுகிற கர்த்தர் வர வேண்டிய பணம் தேவ பிள்ளைகளுக்கு வருவதாக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.